அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 2019லேருந்து 25க்குள்ளே இந்த 5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸை விட இப்போ வேணால் டக்குன்னு வாங்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்து பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா அப்பயும் எல்லாருமே ப்ராப்பராக தான் அதை பண்ணாங்க. எல்லா அரசு அதிகாரிகளும் அதை வந்து ப்ராப்பராக அதை எடுத்ததுக்கப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் புதுசாக போடணுன்னா பிகினிங்லேருந்து ஃபஸ்ட்டில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கினீங்களோ அதிலேருந்து ஆரம்பிக்கணும் இப்போது. ஸோ இப்படி ஒரு லாங் ப்ராசஸ் இருக்கிறதுனால இதை எப்படி வந்து இதை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து பெரிய குழப்பங்கள் நிலவுது. சொல்லப்போனால் வந்து ஒரு லாங் ப்ராசஸ். இது வந்து 2019 உள்ளவங்க டிஆர்பியில் உள்ள இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இவங்க கொடுக்கல. இப்போ எல்லாத்துக்கும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் அனெக்ஷன் நம்பர் 4ன்னு சொல்லிட்டு ஒரே இதை தானே கொடுத்துருக்காங்க. 2019 டிஆர்பி பாருங்களேன். இது 2019 டிஆர்பி 28/8/2019. கரெக்ட் சொல்லப்போனால் வந்து கரெக்டாக ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இது கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்போயும் 2340 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதையும் நடத்த முடியாமல் போகிற சூழலில் 2024 நாங்கள் 4000 போஸ்ட் கால்ஃபர் பண்ண வச்சாங்க. அதுவும் வந்து கேன்சல் ஆகி 2025 இப்போ நாங்கள் கால்ஃபர் பண்ணுறதுக்கான தேதி வந்து மறுபடியும் மாறுது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. 2023லேயும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. இதுக்கு டேட் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்கல்ல பார்த்தீங்களா, லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 24/9/2019 சொன்னாங்க. அதுவுமே லேட்டர் டைம் வந்து அது லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் மாறுனுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு போவோம். சர்வீஸ் சர்டிஃபிகேட் பேஜில் பார்த்தீங்கன்னா இது 2019 28/8/2019 அப்போ காலேஜ் டிஆர்பி கால்ஃபர் பண்ணது. அப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இதே மாதிரி 2340 பேருக்கு வந்து கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அப்போ வந்து 2 செப்பரேட்டாக அதை மெயின் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படின்னா இப்போ சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த டிஆர்பியில் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து கரஸ்பாண்டன்ட் டிஸ்டன்ஸ் ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம் அதெல்லாம் எலிஜிபிள் ஃபார் டைரக்ட் ரெக்கமெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கோர்ட்டுக்குள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அட் த சேம் டைம் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 2 அனெக்ஷர் ஃபார்மேட் இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அப்ளை பண்ணுறது எல்லாமே அப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் இதை வந்து ஆன்லைனில் கொண்டு வர டைமிங் இது. ஸோ அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஸ்டேஜ்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டூரிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்போ இப்போ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அந்த செப்பரேட் ஃபார்ம்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் தனித்தனியாக கொடுத்தோம். 2 ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கவுண்டர் சைன் பண்ணி கையில் கம்ப்யூட்டர் அத்தாரிட்டியாக வச்சுக்கணும். ஸோ ஃபார்மேட் நம்பர் 1 ஃபார்மேட் நம்பர் 2 2 கொடுத்துருந்தாங்களாம். அப்போது ஃபார்மேட் நம்பர் 1 அப்படிங்கிறதும் ஃபார்மேட் நம்பர் 2ங்கிறதும் வேறு ஏதாவது ஃபார்மேட் வந்து நாங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத 2019 டிஆர்பியில் சொல்லி வச்சுருக்காங்க. ஃபார்மேட் நம்பர் 1ங்கிறது காலேஜஸ், ஃபார்மேட் 2ங்கிறது யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதை வந்து கன்சிடர்ட் ஃபார் த ஒன்லி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன்